பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் என்னுடைய தேவ செய்தியாகப்பட்டது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செய்தி. இது பிடித்த ஒரு டைட்டிலும் கூட. கழுகை குறித்து நான் பேசியிருக்கிறேன். எனக்கு கழுகை குறித்து பேசணும்னா ரொம்ப பிடிக்கும். கழுகோட வாழ்க்கை அது குறித்தெல்லாம் படிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ என்னுடைய தலைப்பு இன்றைக்கு நீங்கள் சிறகடித்து பறக்க வேண்டியவர்கள். ஒரு கழுகை போல சிறகடித்து பறக்க வேண்டியவர்கள், இதுதான் என்னோட தலைப்பு. ஷீலா, you're translating for them, right? ஓகே, ஸோ பாருங்க, நம்ம தேவன் நமக்குன்னு நியமித்திருக்க இடம் வந்துட்டு இதுதான். நம்ம உயர உயர பறக்க வேண்டும். கடும் உபத்திரவ காலத்துல கூட இந்த கழுகுக்கு தேவன் பறந்து செல்ல ஒரு வனாந்திரம் அவர் ஆயத்தப்படுத்தி வைப்பாராம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் ரெவலேஷன் சாப்டர் 12 verse 14 12-14 சொல்லியிருக்குது. தேவன் கடும் உபத்திரவ காலத்துல கூட அந்த கழுகு பறந்து சென்று தங்குவதற்கு இருக்கிறதுக்கு வேண்டிய ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் நம்மளோட எந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அவர் நமக்குன்னு ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற இடம் உயர்ந்த ஸ்தலம், உயர்வான ஒரு இடம். ஒரு 2 நிமிஷம் ஜெபம் செய்யலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இந்த கொடுத்த அந்த நல்ல நேரத்துக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, இது இந்த வேலையிலும் கழுகை குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ளும் போதும் ஆண்டவரே, இதை நாங்கள் ஆழமாக எங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, எப்படியாக ஒரு கழுகை போல் நாங்கள் சிறகடித்து பறக்க வேண்டும் என்ற ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே அந்த வாஞ்சையை நீர் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களை முற்றமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஆமென். பாருங்க, தேவ பிள்ளைகளாகிய நம்ம நிறைய பேர் அவருடைய திட்டம், அவர் சித்தம், அவர் நோக்கம் அதற்கு கீழ் மட்டத்துக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த அவர் தேவம் நினைச்சிருக்க அந்த திட்டத்துக்கு நம்ம இன்னும் மேலே போகலை. இன்னும் கீழ் மட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம நினைக்கிறது என்னன்னா, நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலை, அந்த மாதிரி பிரச்சனைகள் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால நம்மளால அவ்வளோ உயரத்துக்கு போக முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். சில பேர் எப்படின்னாக்கா, இந்த கிறிஸ்துவ ஜீவியமே நம்மளை ஏமாத்திருச்சின்னு கூட நினைக்கலாம். ஏன்னாக்கா அவங்க வாழ்க்கையில் வர்ற சோதனைகள் அது நிமித்தமாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, நம்ம விசுவாசிக்கிறோம், ஆனாலும் வியாதியிலேருந்து ஒரு சுகம் கிடைக்கல. ஓகே, ஜெபிக்கிறோம், ஆனாலும் குடும்ப பிரச்சனையிலிருந்து ஒரு ஜெயம் கிடைக்கல. அதுலேருந்து மேலோங்கி வர முடியல. மன சோர்வு வருது, குழப்பம் வருது. சில பேருக்கு கடன் தொல்லை வரலாம். So all these problems try to pull us down. So we think that our life is just below, not high. நம்ம நினைக்கிறோம் நம்ம மைண்டில் அந்த மாதிரி. அநேக தடவை எல்லாத்தையும் விட்டுறலாமே. ஒரு சோர்வின் சூழ்நிலை ரொம்ப மோசமாகும் போது என்ன ஆகுதுன்னாக்கா, ஏன் இப்படி நம்ம போராடி இந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழணும், விட்டுறலாம், இதுலேருந்து மேலோங்கி போக முடியாது போல இருக்கு, விட்டுறலாம் எல்லாத்தையும் அப்படின்னு தவறான முடிவுக்கு கூட அவங்க வரலாம். ஓகே, ஏன்னா இந்த பிசாசுன்றவன் ரொம்ப உண்மை. அவன் இந்த பூமியில் இருக்கிறது உண்மை, அவனோட தொல்லைங்கிறது உண்மை. அவன் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம காதில் பேசிக்கிட்டே இருக்கிறான். என்ன பேசுகிறான்னு சொன்னாக்கா, இதெல்லாம் விட்டுடு, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, ஏன் இவ்வளோ வேதனைப்படுற, நீ இதுலேருந்து வெளியாயிடு, நீ விட்டுடு, இதெல்லாத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு சொல்லிக்கிட்டே இருக்கான். The devil is always whispering in our ears, just give up, it's no use. ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. பட் you may even feel like quittingனாக்கா விட்டுடலாம், இதோட ஸ்டாப் இனஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங், அது வரலாம். இந்த சூழ்நிலையில் மனம் உடைஞ்சி போய் சில பேர் தவறான முடிவுக்கு போயிடுவாங்க. தவறான முடிவுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கையில். அதாவது உலகத்துக்கு போயிடலாம், திருப்பி உலகத்துக்கே போயிடலாம், அல்லது நம்மளுடைய நண்பர்கள், சொந்தக்காரவங்க, அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்களாம் இயேசுவை பின்பற்றல, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்க, மேபி அந்த வாழ்க்கைக்கு போயிடலாம். தவறான முடிவு, இதெல்லாம் தவறான முடிவுக்கு போகவே கூடாது நம்ம. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் நிதானிச்சு பாருங்க, இது தேவ செய்யலா? தேவன் இப்படி செய்வார் நம்ம வாழ்க்கையில்? தேவன் அனுமதிப்பார் அந்த மாதிரி வாழ்க்கையில்? இல்லை இது பிசாசு கொண்டு வந்ததா? We have a common enemy. The devil is our enemy and he wants to pull us down. That is his job. அது அவன் கொண்டு வந்ததா? இல்லை இது நம்ம சொந்த தீர்மானங்கள், our own mistakes. It can be our own mistakes. நம்ம எடுக்கிற தீர்மானம் தவறான தீர்மானமாக இருக்கலாம். அந்த தீர்மானத்தினால வந்த காரியமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு நிமிஷம் நிதானிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க.
நம்ம எது எப்படி இருந்தாலும் தேவன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எல்லாவற்றையும் அவர் மாற்றக்கூடியவர், நன்மைக்கு ஏதுவாக. God can turn all things around for good to those who love him and who are called according to his purpose. Good, bad and ugly, everything he will turn it around for our good. ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாவது என்னோட முதல் பாயிண்ட் வந்து, மனசை திடப்படுத்தி பயத்தை ஓரங்கட்டி வசனத்தை நம்பி மறுபடியும் எழும்ப வேண்டும். Give yourself another chance. God gives us chance, but you must also give a chance to yourself. Don't give up. டக்குன்னு விட்டுடாதீங்க, எல்லாத்தையும் எதையுமே விட்டுடாதீங்க. Don't give up. You must give yourself another chance. ஆண்டவர் வசனத்தை நம்பி மனசை திடப்படுத்திக்கங்க and get up. பிலிப்பியர் 4:14 சொல்லியிருக்குது, I can do all things through Christ who strengthened me. மதர் சிஸ்டர் ஜெசிந்தா சொன்ன அந்த வசனம் பிலிப்பியர் 4:14, த்ரூ கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மூலமாக என்னால் எல்லா காரியமும் செய்யக்கூடும். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன் மீ. டெல் யுவர் செல்ஃப், பேசுங்க, உங்ககிட்ட நீங்களே பேசுங்க. இல்லை, திஸ் இஸ் நாட் தி எண்ட், there is still a beginning in my life. God can give new beginnings in my life, so I am going to push in. Push, pray until something happens. Push, push naka, pray until something happens. Push, keep pushing. Tenacity, with tenacity, விட்டு கொடுத்துடாதீங்க டக்குன்னு. ஓகே, இன்னொரு வசனம் வந்துட்டு ரோமர் 8:37 சொல்லியிருக்குது, I am more than a conqueror. நான் தேவனுக்குள்ளாக ஜெயம் கொள்கிறவன், அதிகமாக ஜெயம் கொள்கிறவன். I am more than a conqueror in Christ. Christ has already conquered, everything on the cross. He has already won the war. What we are facing is just small battles. We can win these battles even if we lose, no problem. The war is already won on the cross. So all we need to do is stand there and confess God's word and believe in the victory that is coming. Okay, so how it's supposed to be like the eagle, கழுகை போல சிறகடித்து எல்லா சூழ்நிலையிலும் நம் உதறி விட்டு தேவ பலத்தோடு இந்த சிறகை நம்ம பயன்படுத்தணும். தேவன் சிறகுகள் கொடுத்திருக்காரு நமக்கு. God has given us wings to fly. use it. இல்லைனாக்கா அது இதாகிடும், கரை பிடிச்சிடும். அப்புறம் otherwise it will become rusty. Anything in your life that you don't use become rusty. ஒரு பைஸ்கிளை கூட, சாதாரண ஒரு பைஸ்கிளை கூட பாவிக்காமல் ஒரு முடியில் போட்டு வைங்க, கொஞ்ச நாளைக்கு ரஸ்ட்டு பிடிச்சிடும். இல்லை, அயன் இல்லையா, அது வந்து ரஸ்ட் பிடிச்சிடும். அந்த மாதிரி யூஸ் இட், எதுவாக இருந்தாலும் பயன்படுத்துங்க அது உங்கள் வாழ்க்கையில். அதை பயன்படுத்தும் போது தேவன் உதவி செய்வார். ஓகே, நம் அழைப்பு வந்து கோழியை போல, கோழி எப்படி தெரியுமாங்க, எந்த நேரமும் அப்படி கீழேயே பார்த்துக்கிட்டு இற தேடிக்கிட்டு இருக்கோம். அது சாப்பாடு கீழே தான் இருக்குது, கீழே தான் அது பார்க்கும். எப்பயாச்சும் மேலே பார்க்கும், அதுக்கு மேலே பார்க்குற வேண்டிய வேலையே இல்லை. அது கீழே தான் பார்த்துக்கிட்டு எங்கடா வந்து அரிசி வந்து விழுவுமா, சோறு விழுவுமா. The chicken is always looking downward, but the eagle's view is always upward. It always look upward. So we are eagles. Tell yourself, remind yourself, I am born to be an eagle and I will live a life like an eagle. Isaiah 40:31 நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம். Isaiah 40:31, when we wait upon God, we will use our wings to fly high, soar. Okay, not just fly but soar. அப்படியான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வச்சிருக்காரு. நம்ம உயர பறக்க வேண்டும். We need to fly, we need to soar, we need to go high to wherever God has in our life. தோல்விகள் வரலாம். நான் வந்துட்டு வாழ்க்கையில் தோல்வியே வராது, பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அப்படி நான் சொன்னால் அது போய். வாழ்க்கையில் தோல்விகள் வரும், பிரச்சனைகள் வரும், டெய்லி வரும், தினசரி வரும். அந்த தோல்விகளுக்கு மத்தியில் நம்ம வந்து தேவனை நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் வந்து எனக்கு வந்து உயர்வை கொடுப்பார். தேவனை நான் நோக்கி பார்க்கும்போது தேவன் என்னை உயர்த்துவார். Where is your eyes focus? Focus on God and only on God. And in spite of all the problems, you will go high up. Okay? And இது வந்து one thing you must set in your mind. மைண்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க, இது முடிவில்லை. This is not the end. It's the beginning. ஏதோ ஒரு புதிய காரியம், something new is going to happen in my life and it is going to happen. So I am going to look forward to that. ஸோ எந்த தோல்வியையும் முடிவில் துவக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைங்க. Put your feet forward, saying that there is something new, something good is going to happen in my life. விட்டு கொடுக்காத வர, as long as you don't give up, there is still chance for you. God is standing beside you. ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களுக்கு உதவி செய்வார், கை தூக்கி கொடுப்பாரு. ஆனால் விட்டு கொடுத்துட்டீங்கன்னாக்கா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு நீங்களே கை விட்டுட்டீங்கன்னாக்கா what can God do? ஆண்டவர் வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாரா?
நீங்கள் முயற்சி எடுக்கணும். அப்படி செய்யும் போது தேவனோட கரம் பக்கத்துலேயே இருக்குது நம்ம கை தூக்கி கொடுக்கறதுக்கு. இந்த யூ மஸ்ட் சே வாட் யூ நோ. ரெண்டாவது பாயிண்ட், ஐ கோ டு மை செகண்ட் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த கழுகு எவ்வளோ உயரம் பறக்கும்னா, நான் படித்தேன் அந்த கழுகை பற்றி. 20,000 அடி, 20,000 feet. It will fly up to 20,000 feet. அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய பெரிய ஜெட் ஒன்லி கேன் ஃப்ளை அப் தேர். அவ்வளோ உயரத்துக்கு போகுமா. ஆனால் இந்த கழுகுக்கு கூட ஒரு சோர்வு வரும். இப்பேற்பட்ட கழுகுக்கும் ஒரு சோர்வு வரும் வாழ்க்கையில். என்ன சோர்வுன்னு சொன்னாக்கா, இது ஒரு கழுகோட 70 வருஷம் அதோட வாழ்க்கையோட பயணம், 70 years லைஃப் ஸ்பேன், 70 years. ஆனால் ஒரு 40 வயசு வந்தோடனே, 40 வருஷங்கள் ஆனவுடனே கழுகுக்கு ஒரு சோர்வு ஏற்படும். என்ன சோர்வு எப்படி ஏற்படும்னு சொன்னாக்கா, அதோட அந்த சிறகுகள்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். நேச்சுரலி இட் will start falling off. இன்னொன்று அதோட அந்த பீக், அதோட அழகுக்கு கூர்மை குறைஞ்சிடும். அது எப்பேற்பட்ட மிருகத்தையும் அழகாக அப்படியே கொத்தி எடுக்கக்கூடிய தன்மை உள்ள கழுகுக்கு குறைஞ்சிரும். அந்த கூர்மை குறைஞ்சிரும், ஷார்ப்னஸ். அப்புறம் பசி எடுக்காது அதுக்கு. பார்வை, இந்த ஈகிளோட விஷனை பற்றி படிச்சிங்கனாக்கா ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு டபுள் விஷனா. அதாவது அங்கேருந்து அது பார்க்கும்போதே அதுக்கு டபுள் விஷனில் அது பார்க்கும். கீழே உள்ள மிருகம் எந்த மிருகத்தை அப்படியே உயிரோட பிடிக்கலாம்னு சொல்லி. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு இதை நான் படிக்கும்போது நான் பார்த்தேன். ஆனால் அப்பேற்பட்ட விஷன் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு. இப்போ நமக்கெல்லாம் வயசாச்சுன்னா கண்ணாடி போடுறோம்ல. 12-14 வயசுலலாம் கண்ணாடி பாவிக்கல. ஆனால் இந்த வயசில் பிள்ளைங்க பாவிக்குதுங்க. பட் அப்போ கொஞ்சம் முன்னாலாம் இருந்துச்சு. இப்போல்லாம் கண்ணாடி பாவிச்சா தான் தெரியுது எழுத்து. இல்லைன்னா எல்லாம் நமக்கே டபுளாக தெரியுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கழுகுக்கு 40 வயசு ஆகும்போது பார்வை குறைஞ்சிடும். அதோட விஷன் will go down. அண்ட் அது மட்டும் இல்லை, பறக்கிறதுக்கே கஷ்டப்படும். இப்படி அந்த அளவுக்கு பறக்க 20,000 அடிக்கு பறக்கக்கூடிய கழுகு பறக்கிறதுக்கே கஷ்டப்படும். அதோட சோர்வு ஏற்படுற காலம் அது. அந்த காலகட்டத்தில் இது என்ன செய்யும்னா, அந்த கழுகு மெதுவாக பறந்து போய் உயரமான ஒரு பாறை, ராக், அந்த ஒரு ராக் மாதிரி it will go to a rock alone by itself. It will sit down there. அந்த பாறையில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யும்னா, அதோட சிறகுகளை அதுவே சொந்தமாக ஒன்று பிடுங்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க இந்த கழுகு குறித்து? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கழுகோட வாழ்க்கை சரித்திரத்தை படித்தோம்னாக்கா, சொந்தமாகவே அதோட கழுகு அதோட சிறகுகளை பிடுங்க ஆரம்பிக்கும். ரத்தம் கொட்டும், அப்படியே பிடுங்கும். அதெல்லாம் பிடுங்கினதுக்கப்புறம் அப்படியே மொட்டையாக இருக்கும். அந்த சிறகுகள் இல்லாமல் மொட்டையாக இருக்கும்போது அடுத்து அது செய்யக்கூடிய காரியம் என்னன்னாக்கா, அதோட அழகு இருக்குல்ல, அந்த பிக், அதை எடுத்துகிட்டு அந்த பாறையில் போய் இடிக்கும் சொந்தமாக. It will hit itself on the rock. அந்த உடையும், அந்த பீக் உடையிற அளவுக்கு அது மோதி அதை உடைக்கும் சொந்தமாக. ஏறக்குறைய இது நம்ம படிக்கும்போது இது ஒரு மரணத்தின் பள்ளத்தாக்கு மாதிரி தெரியுது எனக்கு. தற்கொலைன்னு கூட சொல்லலாம். இது என்ன தற்கொலை பண்ண முடிவு எடுத்துருச்சா? இப்போ நான் அங்கே நின்று பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கழுகு அந்த பாறை மேலே உட்காந்துருக்கிறத நான் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா, இது ஏன் இந்த கழுகு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்குது? why is it breaking its own beak, pulling its own feathers away? is it trying to commit suicide? அது ஒரு மரணத்தின் பள்ளத்தாக்கோட அனுபவம் அது. பட் இட் ஹேஸ் டு பி டன். அதை செஞ்சு ஆகணும் அது. பட் நம்ம வாழ்க்கையில் கூட சில சமயங்களில் நம்ம நேரம் எடுத்து நம்ம வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் நம்ம வாழ்க்கையில்? எங்கே நம்ம தவறி இருக்கோம், எங்கே நம்ம சோர்ந்து போயிருக்கோம், இதுலேருந்து நம்ம மேலோங்கி வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நிதானிக்கணும். ஆனால் இந்த கழுகு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காரியத்தை அது செய்யும்போது மற்ற கழுகுகள்லாம் சாப்பாடு கொண்டு கொடுக்கும். இந்த கழுகு, ஏன்னா இதெல்லாம் பார்த்து போய் சாப்பிட முடியாது. மற்ற கழுகுகள் சாப்பாடு கொண்டு கொடுக்குமா. ஆனால் இந்த கழுகு ஒரு காரியத்தை செய்யும், சூரியனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும். இது தேவனுடைய படைப்பு. அப்படி அவர் செஞ்சுட்டாரு அந்த கழுகை. அது என்ன செய்யணும்னா, அந்த பாறையில் அப்படி ரத்தம் சொட்ட அந்த அழகெல்லாம் உடஞ்சி, மூக்கு அந்த பீக் உடஞ்சிட்டு the eagle will just sit there and look at the sun. சூரியனை மட்டுமே நோக்கி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குமா. இது நமக்கு எதை குறிக்குதுனாக்கா, we have to look to God, the sun of righteousness in our life. நம்ம வாழ்க்கையில் சோர்வு ஏற்படும் போது, பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக வரும்போது, நம்மளால் தாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது, leave everything aside and look to God. தேவனை மட்டுமே நோக்கி பார்க்கணும். நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னாக்கா, ஒரு மாற்றம் ஏற்படும். இது தேவனுக்கு காத்திருக்கிறத குறித்து சொல்லுது. என்னென்னா, தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம், தேவையற்ற எண்ணங்களெல்லாம் பிடுங்கி வீசணும். நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த சிறகெல்லாம் பிடுங்கி போட்டுச்சுன்னு, தேவையற்ற எண்ணங்களெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு அந்த வாயி, அந்த அழகு
தேவ வசனத்தை மட்டுமே கூர்மையாக்கி கொள்ளணும். must speak only God's word. அந்த சூழ்நிலையில், in that situation when nothing seems to be right, when everything seems to go wrong, speak God's word. Don't speak what you feel, don't speak what you see, speak God's word. ஆண்டவர் வசனத்தை மட்டுமே பேசுறது, கர்த்தரோட பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறது. இது ஏறக்குறைய ஒரு மேஜர் சர்ஜரி மாதிரி, அறுவை சிகிச்சை. ஒரு மேஜர் சர்ஜரிக்குள்ளே போகுது இந்த கழுகு. ஆனால் அதுக்கு தெரியும் அது என்ன செய்யுதுன்னு, நமக்கு தான் தெரியாது. ஏன் இந்த கழுகு இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் கழுகுக்கு தெரியும் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. அது தேவனுடைய படைப்பிலே இருக்குது. ஓகே, ஸோ தேவனுக்கு முன்பாக இது இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். பாருங்க, என்னன்னா புது சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். 40 வருஷத்துக்கு அப்புறம் புது சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். நான் தான் சொன்னேன்ல, நம்மளுடைய தேவன் நமக்கெல்லாம் செகண்ட் சான்ஸ் கொடுக்குறவர். அவர் God gives us second chance in life, always as we wait upon God, as long as we don't make the wrong decisions. தப்பான முடிவுகள் நம்ம எடுக்காத வரையில நம்ம தேவனை மட்டுமே நோக்கி பார்க்கும்போது தேவன் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பார். புது சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்குது 40 வயசுல. அப்புறம் அதோட அந்த அழகு அது மறுபடியும் ஷார்ப்பா, புதுசா, very much sharper than it was before முளைக்க ஆரம்பிக்கும். புதுசா முளைக்க ஆரம்பிக்கும், கூர்மையாகும். புது பெலன் வரும். அது உடம்புல புது பெலன் வரும் பறக்கிறதுக்கு. இதெல்லாம் எவ்வளோ நாள் ஆகும்னாக்கா 5 மாதம். 5 மாதத்தில் நடக்கிற காரியங்கள் இதெல்லாம். 5 மாதத்துல அந்த கழுகுக்கு திரும்ப அதை பழைய பெலத்தை விட இன்னும் புது பெலன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா, வசனத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது நீங்கள் புது பெலன் அடைவீர்கள். புது பெலன், இது முன்ன இருந்ததை விட இன்னும் பலமா அப்படின்னும் போது, அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்குது, நீங்கள் வயசாச்சின்னு சொல்லி பயப்படாதீங்க, டோன்ட் வரி. ஏன்னா வயசான காலத்தில் நீங்கள் கனி கொடுக்க முடியும். தேவனுடைய தோட்டத்தில் நடப்பட்டவர்கள் நீங்கள் தேவனுக்குன்னு கனி கொடுக்க முடியும், கொடுப்பீர்கள் அப்படின்னு அவர் சொன்னால் அது நடக்கும். தேவனுக்காக நம்ம ஜீவிக்க முடியும். சரிங்களா? ஸோ இன்னும் இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா 40 வருஷங்கள் வாழுமா அந்த கழுகு. ஏற்கனவே 40 வருஷம் வாழ்ந்துருச்சு. இன்னும் 40-50 வருஷத்துக்குள்ள பெலன், 40 to 50 years now the eagle can live. Okay, so in the same way, even as we are aging in life, we need to look to God and trust Him and go before Him and get strength from Him to move on in life. We need it. We need that. Of course, we don't have the strength now as we are getting older. We feel, நான் ஆசைப்படுறேன், ஐயோ அந்த 15-16 வயசு, அந்த 20 வயசுல உள்ள அந்த பெலன் இருந்தால் நம்ம எவ்வளோ என்னென்னமோ செய்யலாமே ஆண்டவருக்காக. எத்தனையோ மிஷன் ட்ரிப்புக்கெல்லாம் போகலாமே, இந்த வழி அந்த வழி இதெல்லாம் சொல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாமே. பட் நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. Even at this age, God will still strengthen us. Even old age also, God will still give us the strength to move on in life. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் என்னது, 3வது பாயிண்ட் கழுகுக்கும் சோதனை வரும். நினச்சி கூட பார்க்க முடியல, ஒரு கழுகு கூட சோதனை இருக்குதா? நம்ம தான் சோதனையிலலாம் போயிட்டு வரோம், சோதனை வேதனைக்கெல்லாம் போயிட்டு வரோம். பட் ஈவன் ஈகிள் ஹேஸ் இஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ். யூ நோ வாட் இஸ் அ ப்ராப்ளம்? நமக்கெல்லாம் பிடிக்காத ஒரு மிருகம், ஒரு பறவை இருக்குன்னா காக்கா. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த காக்கா. ஐ டோன்ட் லைக் காக்கா பிகாஸ் இட் டிஸ்டர்ப்ஸ் மை ஸ்லீப் இன் த மார்னிங். என் வீட்டு பக்கத்தில் பெரிய மரம் இருக்குது, அந்த மரம் தான் அதுங்களோட வீடு போல இருக்குது. நிறைய காக்காங்க அங்கே வந்து உட்காந்துருவாங்க. விடிய காலை 4:30 மணி, நான் தூங்க போவதே 4 மணிக்கு, 4:30 மணிக்கெல்லாம் எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுங்களோட சத்தம் இருக்கே அப்பா, அவ்வளோ சத்தம். இட் வில் கம். தவறி ஏதாச்சும் பழைய சாப்பாடு பிரெட் ஏதாச்சும் போட்டுட்டோம்னா அவ்வளோதான், அங்கேயே வந்து குடியாக இருந்துருங்க போல இருக்கு. அப்போ அதுங்க எங்கள் வீட்டு ஓடு மேலே நடக்கிற அந்த சத்தமும் ரொம்ப சத்தம். எனக்கு பிடிக்காது இந்த காக்கா. ஆனால் இந்த காக்கா ஒரு பெரிய தொல்லை. கழுகுக்கே அது ஒரு பெரிய தொல்லையா. ஏன்னா காக்காவுக்கு அதோட நகம் ரொம்ப ஷார்ப் தருப்பாங்க, ரொம்ப கூர்மையாக இருக்குமா. அதனால தான் நம்ம வீட்டுக்கு மேலே இருக்க அந்த ஏரியாலலாம் அதை நாசம் பண்ணுறது. டிவி ஏரியல் மேலே இருந்துச்சுன்னா அது மேலே போய் உட்காந்துட்டு ஒன்று உட்காந்தா பத்தாது, மற்ற கூட்டாளிங்கெல்லாம் கூப்பிட்டுக்கோங்க. அதுங்க வந்து என்ன கதை பேசுங்களோ அங்கே காக்கான்னு கூப்பிட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு அங்கே கதை இங்கே கதைன்னு பேசும் போல இருக்கு. காக்கா வேலை தான் அந்த மாதிரி பேசி அந்த ஏரியாவில் ஒரு வழி பண்ணிடுதுங்க, டிவி ஏரியாவில். அந்த மாதிரி மோசமான ஒரு குருவி இது. இந்த குருவி என்ன செய்யுமா, இந்த காக்கா அதோட கூர்மையான அந்த நகங்களை வச்சுட்டு அதுக்கு இந்த கழுகை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பிடிக்கும். கழுகோட கழுத்தில் போய் உட்காந்துக்கும். கணக்காக போய் அந்த அதோட கழுத்தில் பிடிச்சிக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு கொத்தும், கழுத்து பகுதியில் கொத்துமா கழுகை இந்த காக்கா. அது மாதிரி செய்யும்போது இந்த காக்கா என்ன செய்யும், இந்த கழுகு என்ன செய்யும்னாக்கா, நிச்சயமாக யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் எரிச்சல் ஆத்திரம் எல்லாம் வரும்.
கழுத்தில் வந்து உட்காந்துட்டு குத்திக்கிட்டே இருந்தாக்கா, நச்சு குத்திக்கிட்டு இருந்தாக்கா. ஆனால் அந்த கழுகுவோட கேரக்டர் என்னன்னாக்கா, காக்காவோட அது சண்டை போடாது. காக்காவோட அது சண்டையே போடாது. அது நினச்சா அது சண்டை போடலாம். ஏன்னா கழுகு பெருசு பாருங்க, காக்கா சின்னது. நினச்சா ஒரே கொத்துனா முடிஞ்சிச்சு அதோட ஆயுள் காலம். காக்காவோட கதை முடிஞ்சிச்சு. ஆனால் அது செய்யாது அப்படி. கழுகு என்ன செய்யணும்னா, அதோட எரிச்சல், கோபம், ஆத்திரம் அதெல்லாம் இருந்தாலும் அது தேவையில்லாமல் அதோட நேரத்தையோ அதோட சக்தியோ செலவு பண்ணாது. அதுக்கு பதிலாக அது என்ன செய்யுமா, ஒரே ஒரு கட்டத்தை மட்டும்தான் செய்யுமா கழுகு. உயர பறக்க ஆரம்பிக்கும். பேசாம நோ ரெஸ்பான்ஸ், ரியாக்ட் பண்ணாது, ரெஸ்பான்ஸ் பண்ணாது, பேசாமல் இட் வில் ஜஸ்ட் ஃப்ளை. இட் டோன்ட் பாதர் அபவுட் த க்ரோஸ் அட் ஆல். யூனோ, அது அந்த மாதிரி மேலே போக என்ன ஆகும்னா, மேலே போக உயரமாக போக மேலே உள்ள காற்று மண்டலம் மெல்லியதாகும், பிகம்ஸ் தின்னர். காக்காவால் மூச்சு விட முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ உயரமாக கழுகு போதோ அந்த உயரத்தில் இந்த காக்காவால் மூச்சு விட முடியாது. அது கஷ்டப்படும், திணறும். அப்போ பேலன் குறைஞ்சி காக்கா சொந்தமாகவே விழுந்துடும் கீழே. The crows will fall down by themselves because they cannot breathe sitting on the neck of the eagle. Eagle don't care. Eagle don't bother at all. Eagle just flies, just soars. ஸோ இது எதை காட்டுதுன்னா, வாழ்க்கையில் நம்மளை குறை சொல்லிக்கிட்டு நம்ம கனவுகளை கலைச்சி நம்ம தன்னம்பிக்கை, நமக்குன்னு இருக்கிற தன்னம்பிக்கை, என்னால் செய்ய முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையில் நம்ம போகும்போது சில பேர் அதை உடைக்கிறதுக்குன்னு வருவாங்க. They will come to disturb us. They will come and speak negative words to us. And they will try to break down our confidence level. But what are we supposed to do? அவர்களோட போராட வேண்டாம். எப்பயுமே சொல்கிறது தான், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அவங்களோட போராட வேண்டாம். அந்த மாதிரி வர்றவங்களை நான் யார் தெரியுமா, நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன், அதெல்லாம் பேசவே வேண்டாம். அவங்கக்கிட்ட என்ன செய்யணும்னாக்கா, நம்ம அவங்களோட போராடாமல் நம் பலன் இழந்து நம் கவனம் சிதறடிக்கணும். அதுதான் அவங்களோட ஆசை. அதுக்காக தான் வருது அதுங்க. அதெல்லாம் நம்ம யார் அந்த மாதிரி பேசினாலும் நம்ம விசுவாசத்தோடு நம்ம லக்கை நோக்கி we must just focus on our goal and move on. உங்கள் வளர்ச்சியை முன்னால் வச்சு தேவனை நோக்கி உயர பறக்க வேண்டியது தான். Just soar towards God. Go towards God in prayer, in fasting, in intercession. Just go towards God. Don't worry about what people say about you. Don't worry how they want to demean you, they want to put you down, how they want to break your confidence. Don't worry. Okay, just move on with God. அப்போ அந்த மாதிரி ஆகுது என்ன ஆகும்னா, அந்த காக்காக்களை போல விஷத்தன்மை உள்ள அந்த whoever they are, நம்ம சுற்றி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, விஷத்தன்மை இருக்குது அவங்களுக்கு. அந்த விஷத்தன்மையோடு அவங்க நம்மளை தாக்க நினைச்சாலும் அவங்களே விலகி போயிடுவாங்க. நோ சாய்ஸ், அவங்களே விலகி போயிடுவாங்க. ஏன்னா இப்போ நமக்கு வர்ற பலன் தேவன்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. நம்ம யாரை நோக்கி பார்க்குறோம்? தேவனை நோக்கி பார்க்குறோம். தேவன் நமக்கு பக்கவலமாக நிற்பாரு. அப்படின்னும் போது இந்த காக்காக்களை போல நம்மளை எதிர்த்து வர்றவங்க தானாகவே போயிடுவாங்க நம்மளை விட்டு. ஸோ ஏன்னா ஒன்று நம்ம யோசிக்கணும், இது நம்மளோட யுத்தமே இல்லை. தேவன் என்ன சொல்கிறாரு எக்ஸோடஸில், யாத்திரையாகம் 14:14 அவர் சொல்கிறாரு, யுத்தம் உன்னுடையது இல்லை, அமைதியாயிரு. Be still and know that I am God. This battle is not yours. I will fight for you. நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்களேன். அவரோட பெட்டராவா நம்ம சண்டை போட்டுற முடியும்? நோ, God is great. He can fight for us. How you want to fight? Leave it to him. எப்படி எனக்காக நீங்கள் சண்டை போட போகிறீங்க ஆண்டவரே? என்ன செய்வீங்க நீங்கள்? என்னோட எதிரியை எனக்கு பிரச்சனை கொடுக்க வர்றவங்கள எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க? No need to bother to ask him all that. தேவன் நமக்காக செய்வார். யார் மூலமாகவும் செய்வார். ஆவியானவர் செய்வார். ரைட்? ஜீசஸ் இஸ் அவர் இன்டர்செசர். ஹி வில் கம் அண்ட் ஹெல்ப் அஸ் எனிவே. அவர் செய்வார். ஓகேயா? நம்ம வேலையெல்லாம் முன்னேறி செல்ல வேண்டியது தான். பாருங்க, இந்த கழுகுக்கு இன்னொரு காரியம் இருக்குது. என்னன்னாக்கா, இது ஒரு போராட்டமும் வரும். இது ஒரு காலகட்டத்தில் இதுக்கு ஒரு போராட்டம் கூட வரும். என்ன போராட்டம்னாக்கா, கழுகுக்கு எப்பயுமே பரலோக பார்வை. இட்ஸ் ஆல்வேஸ் ஹெவன்லி ஃபோக்கஸ். ஈகிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹெவன்லி ஃபோக்கஸ். எப்பயுமே அதுக்கு பரலோக பார்வை தான். அப்போ அதோட எதிரி இன்னொன்று இருக்குது. இந்த பூமியில் ஒரு எதிரி இருக்குனாக்கா, காக்காலாம் அதுக்கு சும்மா ஜுஜுபி. காக்காலாம் அதுக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கு தெரியும் அப்படி மேலே போனோம்னா அது விழுந்துடும் சொந்தமாக. ஆனால் அதுக்குன்னு ஒரு எதிரி இருக்குது இந்த கழுகுக்கு. யார் தெரியுமா? அது சர்ப்பம், ஸ்னேக். ஓகே, எந்த அளவுக்கு நம்ம ஈகளை தேவனோட ஒப்பிட்டு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு சர்ப்பத்தை நம்ம பிசாசுக்கு ஒப்பிட்டு சொல்லுவோம். வி கம்பேர், ஓகே, the devil to the devil. I mean the snake to the devil. Serpent, okay, represents the devil. அதுதான், அதை பார்த்தாலே அந்த கழுகுக்கு அப்படி
அப்படியே டென்ஷன் ஆகிடும். அதை எப்படியாச்சும் ஒரு வழி பண்ணிடணும்னு தான் நினைக்கும் அந்த கழுகு. அப்போ அந்த கழுகு வந்து என்ன செய்யும்னா, அந்த பாம்பை வந்து சர்ப்பத்தை வந்து அது பிடிக்கும்போது அதோட கை அந்த விரலுங்களே ரொம்ப ஷார்ப், கையின் நகங்கள், அதை வச்சு அந்த பாம்பு அதை பிடிக்கும்போது பாம்பு வந்து ட்ரை பண்ணும், முயற்சி பண்ணும். என்னத்துக்குன்னா பூமியில் சண்டை போடணும்னு. பூமியில் சண்டை போட்டாக்கா பாம்பு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்லுங்கள்? அது நீட்டாக இருக்குது. அது வந்து டக்குன்னு தலையை தூக்கி அப்படி கொத்திடும். யாரை? கழுகை கொத்திடும். ஆனால் கழுகு ரொம்ப ஸ்மார்ட். கழுகு என்ன நம்ம செய்யும்? பூமியில் வந்து சண்டை போடாது பாம்புக்கிட்ட, சர்ப்பத்தோட பூமியில் சண்டை போடாது, மேலே கொண்டு போயிடும் உடனே வானத்துக்கு. உடனே அதோட ஏரியாவே வேற, அதோட ஐடென்டிட்டியே வேற, அது ரேமும் வேற, அது சண்டை போடுற இடமும் வேற. பூமியில் என்ன சண்டை போடுறதுக்கு அது ஒத்துக்காது. The eagle will immediately snatch the serpent, bring it high up there, and he will fight there only, not here. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னாக்கா, நம்மளோட யுத்தம், நம்ம போராட்டம் பூமியில் இருக்க மக்களோட இந்த பூமியின் விஷயங்கள், அவங்களோட வாயில் தர்க்கம் பண்ணுறதோ ஆர்கியூ பண்ணுறதோ அது அப்படி முடியாது. We will never win. No way. It doesn't work that way. Bring it to the heavenly realms. Bring it to your spiritual realm where God is there. Your power is there. That's the place where you need to defeat the enemy. Jesus has already defeated the enemy there. All we have to do enforce it. That's all. But bring it up there, not here. பூமியில் வச்சு சண்டை போடவே கூடாது நம்ம அந்த எதிரியோட. ஸோ தட்ஸ் வாட் இட் சேஸ். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, ஜபத்தில், ஆராதனையில், விசுவாசத்தில், வானத்தில் உயராக கொண்டு போகிடணும் அந்த பிரச்சனையை. டேக் தட் ப்ராப்ளம் ஹை அப் தேர் டு த ஹெவன்லி ரேம் அண்ட் பிரிங் இட் டு காட். டெல் காட் யுவர் ப்ராப்ளம். ஸ்பீக் டு ஹிம். Lord, this is the problem I'm facing right now and I need a deliverance in this. ஸோ அந்த மாதிரி ஆவிக்குரிய ரீதியில் போராடும் போது அந்த கழுகுக்கு தெரியும் பாம்புக்கு சக்தி இல்லை, பாம்பு இறந்துடும். ஹேவ் டு, நோ சாய்ஸ், இட் வில் ஃபால் டவுன், இட் வில் டை. அது எப்படி தெரியுமா வீசும்? அந்த அவ்வளோ உயரத்துக்கு போன அந்த கழுகு அந்த உயரத்துலேருந்து அந்த பாம்பை தூக்கி வீசும்போது பூமிக்கு, when it throws, it actually throws the serpent down on the floor, and the impact will kill the snake. Will kill, even though பூமியில் அதுக்கு பவர் இருக்குது, பாம்புக்கு, சர்ப்பத்துக்கு பவர் இருக்குது, இல்லைன்னு சொல்ல நான். ஆனால் அந்த லெவல், அந்த ஹைட்ல இருந்து அது வந்து கீழே வீசப்படும் போது இட் will lose its power, it will die. ஓகே, கீழே விழுந்து நசுங்கி போயிடும். ஸோ as I say, யுத்தம் தேவனுடையது. ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த யுத்தம் உங்கள் வாழ்க்கையில் வர்றது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கழுகோட உங்களை ஒப்பிட்டு வச்சு நீங்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வர ப்ராப்ளம், பிரச்சனைகள் எது வந்தாலும் கழுகோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த கழுகு மாதிரி தான் நான், தேவன் என்னை அப்படி தான் பார்க்குறாரு, தேவன் இப்படி தான் என்னை உயர்த்த போகிறாரு. God is going to raise me up like this eagle and I have a victory there. He has already got the victory for us in the heavenly realms. All we have to do is enforce it and trust him to bring the victory about in our life. And we don't have to give up. Don't ever give up. No matter what happened, please don't give up. Please don't quit. Don't ever quit. அந்த விட்டுடணும், இதுதான், இதுக்கு மேலே நான் வாழ முடியாது, இதுக்கு மேலே நான் கிவ் அப் பண்ணிடுறேன்ற அந்த இதுக்கு மட்டும் நம்ம வரவே கூடாது. ஃபைட், கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் நம்ம வந்துட்டு விட்டு கொடுக்காம தேவனுடைய வசனத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்துட்டு தைரியமாக வசனத்தை கோட் காட்ஸ் வேர்ட் பேக் டு ஹிம். ஆண்டவர் வசனத்தை எடுத்து அவர்கிட்டயே சொல்லுங்க. ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, நான் சொல்லலை. நான் அப்பப்போ சொல்லுவேன் அப்பா கிட்ட. நான் ப்ரே பண்ணும்போது நான் அந்த மாதிரி சொல்லுவேன், டேடி ஐ டிடன்ட் சே, யூ சே தட் வேர்ட். நீங்கள் சொன்னால் நீங்கள் செய்யுங்க. யூ said you do it. I didn't say that. Okay, when you say you will bring victory in my life, then you do it in your own way and in your own time. நம்மளாம் ரொம்ப அவசரமாக வாழணும்னு நினைக்கிறவங்கல்ல, உடனே இப்போ இன்னைக்கு ப்ரே பண்ணால் இன்றைக்கே பதில் கிடச்சிடணும். takes time. Let's always say it takes time and his time. நம்ம பார்க்குறது க்ரோனோஸ் டைம், அவர் சொல்கிறது கைரோஸ் டைம். அந்த கைரோஸ் டைமில் அவர் அழகாக எல்லாத்தையும் செய்வாராம். எக்லீசியஸில் சொல்லியிருக்கல, பிரசங்கியில் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் அவரோட நேரத்தின் பிரகாரம் அழகாக செய்வாராம். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையை. தேவன் நீங்கள் என் வாழ்க்கையில் செய்வீங்க, இதை நிச்சயமாக நீங்கள் என் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்வீங்கன்னு. நான் இதுதான் இன்னைக்கு மெசேஜ், இன்னைக்குள்ள செய்தி. நான் இன்னைக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கதை வந்துட்டு ஸ்டோரியில் இது உண்மை சம்பவம். It's about Albert Einstein. How many of you have known about Albert Einstein? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க Albert Einstein? Yeah. No, he's not the one who made the bulb. He's scientist. This Thomas Alva Edison. Okay. Albert Einstein, அவர் வந்து பெரிய
பெரிய விஞ்ஞானி, உலக பிரசித்தி பெற்ற ஒரு விஞ்ஞானி அவர். ஓகே, ஆனால் 3 வயசு வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் உள்ள ஸ்ட்ரகிள்ஸை பற்றி நான் சொல்கிறேன், அவர் வாழ்க்கையில் உள்ள சோதனைகளை பற்றி சொல்கிறேன். 3 வயசு வரைக்கும் அவரால் பேச முடியாது. until 3 years old he cannot talk. குடும்பத்தில் ஆசிரியர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, இவர் சரியாக வளரக்கூட முடியாது போல இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இவருக்கு அப்படின்னு சந்தேகம். அவர் வந்து கணிதத்தில் மேத்ஸில் அவருக்கு ரொம்ப இஷ்டம், கணிதம் மேத்ஸ். பட் அவரால் ஒன்றும் சாதிக்க முடியல. அது அந்த படிப்பில் கூட கஷ்டப்பட்டு பட்டம் வாங்கிட்டு அவர் எழுத்தாளர் வேலை செய்ய ஆரம்பித்தாராம். அவருக்கு அறிவியல்னா ரொம்ப பிடிக்கும். he loves அறிவியல். ஆனால் அவரால் அதுக்கு போக முடியாமல் ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் அந்த அந்த அறிவியலை அவர் விட்டுடல. தட் வாஸ் ஹிஸ் ட்ரீம். அவரோட ஆசை அறிவியல் எப்படியாச்சும் எதையாச்சும் நம்ம சாதிக்கணும், எதையாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவரோட ஆசை அது. அப்போ அதிலேயே செய்யணுன்ட்டு அவர் நிறைய தீசிஸ் எல்லாம் எழுதி அசைன்மெண்ட் எல்லாம் எழுதி கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒவ்வொரு தரமும் அவரோட தீசிஸ் வந்துட்டு ஃபெயில். அவங்க ஒத்துக்கல, கவர்மெண்ட் அதை ஏற்றுக்க மாட்டேன்ருச்சு. இல்லை இது முடியாது, இது தோல்வி, இது முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவர் என்ன நினைச்சாருனாக்கா, இது வந்து முடிவில்லை, இது துவக்கம். ஐம் பிகினிங் டு டூ சம்திங், ஐ வில் நாட் கிவ் அப். ஓகே, விட்டு கொடுக்காத வர திஸ் இஸ் நாட் தி எண்ட் அப்படின்ற ரொம்ப முடிவுக்கு அவர் வந்துட்டு அவர் அடிக்கடி புகழ்பெற்ற அடிக்கடி அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, நான் மேதை அல்ல, நான் பிரச்சனையோட கொஞ்ச நாள் கூடவே தங்கி இருப்பேன். சில பேர் பிரச்சனை வந்தால் உடனே அதை விட்டு ஓடணும்னு நினைப்பாங்கல்ல. பிரச்சனைனால எப்படா, ஹவு கேன் ஐ ரன் அவே ஃப்ரம் திஸ் ப்ராப்ளம்? Problem means it's difficult. I'm not at peace. So when the problem comes in my life, I want to run away from it. அதுலேருந்து ஓடிடணும் பட் இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் வந்து பெரிய மேதை இல்லை, ஆனால் பிரச்சனையோட கொஞ்சம் நேரம் நான் செலவு பண்ணுவேன். I will spend time with the problem to see what is the outcome. முடிவு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல. everything has a end. whatever comes in our life, definitely there will be ending for it. ஒரு முடிவு வரும் இல்லையா? அதனால தான் நானே அடிக்கடி இது எனக்கே நான் பலப்படுத்திக்கிற ஒரு வசனம் நான் மற்றவங்ககிட்ட சொல்கிறது என்னன்னா, இதுவும் கடந்து போகும். These too will pass. Whatever comes in life doesn't come to stay. Pass. It will pass. So learn to say that when you're going through some pain, these too will pass. Whether it's a physical pain, these too will pass. Financial, these too will pass. Nothing comes to stay in your life permanently. These too will pass. Learn to say that these too will pass in my life. So this guy, this is what he said. I'm not a genius, but I will stay with problems longer. That was his motto. Sometimes you need to have some motto in life, just to encourage our own self. Of course, Bible is the best to get mottos, to get scriptures. Like just now we read the verse, I can do all things through Christ who strengthened me. That is a motto. I'm more than a conqueror in Christ. So many promises of God is there in the Bible for us to claim and speak. சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, அதை கன்ஃபெஸ் பண்ண பழகிக்கணும். நம்ம ஸ்பீக் இட் அவுட். அப்போ தான் எனிமிக்கு தெரியும், ஆஹா இவங்ககிட்ட ரொம்ப நேரம் நம்ம விளையாட முடியாது போல இருக்கு, இவருக்கு வசனம்லாம் தெரியுது. This person seems to know the scriptures, so cannot play with him too long because he's always quoting the scriptures word. ஸோ அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு பயம் வரும் நம்ம மேலே. அதுக்காக அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது அதை பார்த்து நம்ம சோர்ந்து போய் தலையில் கையை வச்சுட்டு ஐயையோ அப்படின்னு உட்காந்துட்டோம்னாக்கா, he knows how to knock us down. இன்னும் நல்லா கொட்டி உட்கார வச்சிருவான். Don't give up, don't give place for that. Okay, so இவன் வந்துட்டு இவரோட தீசிஸ் இவர் கஷ்டப்பட்டு எழுதுனதை வந்துட்டு கடைசியாக 1905 வருஷத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. 1905 அவரோட ஆய்வுகளெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு 1921 நோபல் பரிசு கிடச்சிச்சு அவருக்கு. பாருங்க, இந்த அணு ஆராய்ச்சி நான் சொல்கிறேன்ல, இவரோட ஆய்வுகள் எல்லாம் அணு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது. அட்டம் பாம் அந்த மாதிரி அந்த அணு ஆராய்ச்சி அதிகமாக படித்ததுனால அதோட ஆபத்து என்னன்னு இவருக்கு தெரியும். அதனால் he knows everything about அணு ஆராய்ச்சி, அணுனால வர அந்த பாம், அதனால வர ஆபத்து, மனுக்குலத்துக்கு என்ன ஆபத்து ஏற்படும்ன்றலாம் தெரிஞ்சதுனால what he did is அதை குறித்து அவர் எதிர்த்து பேச ஆரம்பித்தார். இந்த மாதிரி அணு ஆயுதங்கள்லாம் பாவிக்கக்கூடாது, சண்டையில் இதெல்லாம் பாவிக்கக்கூடாது, நிறைய ஆபத்து ஏற்படுது அப்படின்னு எதிர்த்து போராடினார். அது மட்டும் இல்லை, அவரோட வயசு காலத்தில் அவர் இந்த மாற்றுத்திறனாளிகள் ஹேண்டிகேப் அவங்களுக்காக அவர் குரல் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, கருப்பு இனம் அந்த காலகட்டத்தில் இந்த கருப்பு இனம் பிளாக் பீப்பிள் அவங்கள ரொம்ப 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 கீழ்த்தரமாக ரொம்ப கேவலமாக they look down upon the black people in America. He fight for them. சில பேர் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனையை பார்க்குறதுக்கே நேரம் பத்தல, என்னத்தை போய் நம்ம மற்றவங்க பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறதுன்னு நினைப்பாங்க. இல்லை, ட்ரூ நாட்.
Where we got time for other people's problem? Number one problem we can't solve. இதிலிருந்து மேற்கொண்டு வந்தாலே பெரிய காரியம் அப்படின்னு நினைப்போம். பட் தேர் ஆர் பீப்புள், தேங்க் காட், இந்த மாதிரி சமூக சிந்தனை உள்ளவர்கள் இவங்கெல்லாம். திஸ் பீப்புள் ஆர் சோஷியலி மைண்டட், தே வில் ஃபைட் ஃபார் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ கருப்பு இன மக்களுக்காக பேசினாரு, அகதிகளுக்காக பேசினாரு. முக்கியமாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தேசம் வேணும்னு குரல் கொடுத்த முதல் மனுஷன் இவர். இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த சண்டை, பாலஸ்தீன் இஸ்ரேல் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா. இவர் தான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் குரல் கொடுத்தாரு. இஸ்ரேல் தேசத்துக்குன்னு ஒரு இஸ்ரேல் மக்களுக்குன்னு ஒரு தேசம் இருக்கணும் அப்படின்னு யூஎன்ல குரல் கொடுத்த ஒரு மனுஷன். அப்போ இந்த அளவுக்கு இவர் பேசியிருக்கிறாருனாக்கா, ஏன்னா அவரும் ஒரு யூதர், ஹீ இஸ் அ ஜூ. தேவன் அந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்து அணு ஆராய்ச்சியிலெல்லாம் கண்டுபிடிப்பெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னா ஹீ இஸ் அ ஜூ. அதனால தேவன் அவருக்கு உதவி செஞ்சார். இவரும் தேவனை நோக்கி பார்த்துருக்கிறாரு. ஸோ சோதனைக்கு மத்தியிலும் எவ்வளவு சாதனை செஞ்சிருக்கிறாரு இவர். நம்ம எல்லாரும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரி அணு ஆராய்ச்சியில் போய் இறங்கி சாதிக்க முடியல. we can't be like Albert Einstein, but we can do things in our own life, right? நம்ம சொந்த வாழ்க்கையிலேயே சில காரியங்கள் நம்ம ஜெயிக்கலாம். தேவன் சொல்கிறாரு நம்மளால முடியும், we can do it. ஸோ அப்படின்னும்போது நம்ம சோதனைகளுக்கு மத்தியிலும் நம்ம தேவனுக்குன்னு சாதனைகளை செய்கிறதுக்காக தேவன் மேலே சார்ந்திருக்கணும். we need to rely on God, we need to trust God. தேவனை நோக்கி நம்ம பார்த்து தேவன் எனக்கு உதவி செய்வார், இந்த பிரச்சனையிலேருந்து நான் மேலோங்கி வர முடியும், நான் மற்றவங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? ஜெனசிஸ்லேயே சொல்லியிருக்கிறாரு, I will bless you to be a blessing. நீ மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் எனக்காக மட்டுமே ஆசீர்வாதமாக இருந்து என்ன சாதிக்க போகிறேன்? முடிஞ்சிச்சுன்னா என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதானே, என்னோடய போயிடுமே அது. பட் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், என் மூலமாக மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அது நம்ம பேசுகிற வார்த்தைகளாக இருக்கலாம், நம்ம கொடுக்குற உதவியாக இருக்கலாம், நம்ம பண விஷயத்தில் ஹெல்ப் பண்ணலாம், ஜெபத்தில் உதவி செய்யலாம். சில பேருக்கு சில சூழ்நிலைகள் வரும்போது அவங்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம இவங்ககிட்ட கூப்பிடலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரியணும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாக்கா I can call upon sister Rini to pray for me. I can call upon her. I can just give her a thing and she will answer and I say, Rini, please uphold me in prayer. அந்த மாதிரி the first person that comes to my mind, எனக்கு ஒரு ஜெபம், எனக்கு ஒரு நீட் அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட கேட்குறேன் நான். That's a friendship that we have built over time. And when that happens, that is a blessing. She is a blessing to me because she can pray for me, she can intercede for me, she can stand in the gap for me. அதே மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, when they have a problem, we must come to their mind that they can call upon us and மெசேஜ் அனுப்பலாம். அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பலாம் நமக்கு, அண்ட் தென் ப்ரே பண்ணுங்கள், எனக்காக ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். ஐ லுக் அட் இட் எஸ் அ ப்ரிவிலேஜ். இது பெரிய லாக்கியம். நம்ம அவங்களுக்கு அவங்க நம்புகிறாங்களே, நம்ம ஜெபிப்போம், நம்ம when we pray God will do somethingன்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆசீர்வாதம். Put yourself in that place, come to that position, don't live just for yourself lah. நமக்காக மட்டுமே நம்ம வாழக்கூடாது. அதனால தான் நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம மிஷன் சொல்கிறோம்னாக்கா, கேள்வியில் அதிகமாக மிஷன்ஸ்னாக்கா நமக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம், இந்த இன்பம் மற்றவங்களும் அடையணும். அவங்களும் இந்த சத்தியத்தை தெரிஞ்சுட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கணும், அவங்களும் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. அதுதான் எல்லாமே பேஸ். அதுதான் வாட் பிளெஸிங் ஐ ஹேவ் ஐ ஷேர் வித் அதர்ஸ். So this is your life. Remember that இதுதான் தேவன் உங்களுக்குன்னு நியமிச்சு வச்சிருக்க வாழ்க்கை. கழுகை போல நீங்க உயர வேண்டும், கழுகை போல நீங்க வாழ வேண்டும், கழுகை போல வர்ற சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும், சோர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லா வாழ்க்கையிலையும் சோர்வுகள் இருக்கும். எனக்கு திடீர்னு எனக்கு நேற்று சந்தோஷமாக நாங்கள்லாம் ஃபேமிலியாக கேதர் பண்ணோம். பனானா லீஃப் அந்த கிளாங்பத்தாக்கிட்ட ஒரு கடை இருக்குது, இந்தியன் ஃபுட்டு, வெரி நைஸ், நல்ல சாப்பாடு. நான் கடையை ப்ரொமோட் பண்ணல, எனக்கு ஒன்றும் கமிஷன் கொடுக்கல அவங்க, பட் ஃபுட் வாஸ் சூப்பர். ஸோ வி கேதர் என் பிள்ளைங்களாம் அங்கே கேதர் பண்ணோம், சாப்பிட்டோம், என்ஜாய். அதனால நல்ல மாதிரி தான் ஓடிச்சு அந்த நாள். பட் ஐ டிடன்ட் நோ சம்திங் இஸ் அட் த பேக், சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். வீட்டுக்கு வர்ற டைமில் வீட்டுக்காருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, ஹேவ் டு ரஷ் ஹிம் டு த கிளினிக்லாம். இப்போ மருந்து எடுத்துகிட்டு தென் ப்ரேட், ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. பட் ஸ்டில் இன்றைக்கி காலையில் சபைக்கு வர முடியல, என்னால் சர்ச்சுக்கு வர முடியல. ஐ டிடன்ட் நோ தட் பிகாஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு சண்டே மார்னிங் சர்வீஸ் நான் அவாய்ட் பண்ண மாட்டேன், நான் வந்துடுவேன். பட் இன்றைக்கி என்னால் வர முடியல. பட் இட்ஸ் ஓகே, காட் இஸ் ஸ்டில் குட்.
காட் இஸ் ஸ்டில் குட். நீ காலையில் வர முடியும்னாலும் இன்றைக்கி சாயங்காலம் வந்துட்டோம்ல எல்லாரும், அவரும் வந்திருக்காரு. இல்லைன்னா அவரும் யூஸ்வலி டெம்பிள் சர்வீஸ்க்கு வர மாட்டார் இல்லை, காலையில் வந்துட்டோன்ட்டு. ஸோ ஹீ கேம் ஃபார் த சர்வீஸ் டுடே. ஸோ good, God is good. No matter what happen suddenly the devil bring anything come in our life, we can still trust God. God is good. He will always see us through lah. Yeah, so this is the message for me, for you all today. This is what I prepared, God laid in my heart.